இன்டர்நேஷனல் ட்ரேட் தியரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு கொஸ்டின் இல்லாம இருந்ததே இல்லை. எந்த ஒரு வடிவம் வந்தாலும் சரி நமக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தியரிஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு மெர்கண்டாலிசம். மெர்கண்டாலிசம் அப்படின்னா வணிகம். இந்த வணிகம் அப்படின்ற கான்செப்ட் நாடுகளுக்கிடையே செய்யப்பட்டது. அப்போ வந்து எக்கனாமிக்ஸை வந்து எக்கனாமிக்ஸினுடைய பேசிக் தியரி அப்படின்னு சொல்றாங்க. ஏர்லியஸ்ட் எஃபர்ட் ஆஃப் எக்கனாமிக் தியரி. இதுல என்ன சொல்றாங்க, ஒரு நாடு, எந்த நாடு ப்ரீசியஸ் மெட்டல் கோல்டையும் சில்வரையும் அதிகமா வச்சிருந்தாங்களோ அவங்க வந்து வெல்தி நேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து தேர் இன்ட்ரெஸ்டட் இன்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு எந்த நாடு வெல்த்தியஸ்ட் நேஷன், அப்போ சஜஸ்ட் நேஷன் வெல்த் மெத்தட் அக்குமுலேஷன் ஆஃப் ப்ரீசியஸ் கோல்டு. அப்போ தங்கம் வெள்ளி இவங்க யார் அதிகமா வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தாங்க. ராஜாக்கள் காலம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்ப கண்ட்ரி பிலீவ் ஹோல்டிங் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் பை ப்ரமோட்டிங் எக்ஸ்போர்ட். அவங்க தான் எக்ஸ்போர்ட் அதிகமா பண்ணாங்க. எங்கிட்ட கோல்டு இருக்கு அப்படின்னா கோல்டு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அதாவது மற்ற ப்ராடக்டையும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிஸ்கரேஜிங் இம்போர்ட், அவங்க இம்போர்ட் பண்றதே இல்லை. இதுதான் மெர்கண்டாலிசம் கான்செப்ட். அந்த மெர்கண்டாலிசம் கான்செப்ட் அப்படியே ஆமா செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிடுவாங்க. சார் வெல்த் எங்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம், எங்கிட்ட எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவங்களோட ப்ராடக்ட்டை வெளியில அனுப்புவாங்க தைரியமா. ஆரம்பத்துல இதெல்லாம் பாத்தீங்களே, ராஜாக்கள் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்குறதே எதுதான் வாங்குவாங்க, கோல்டு காயின் இது மாதிரிதான் கொண்டு வருவாங்க. அதாவது வியாபாரிகளே அப்படிதான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வெவ்வேறு ப்ராடக்ட் எல்லாம் டெவலப் ஆச்சுங்க. அதெல்லாம் மெர்கண்டாலிசம் கான்செப்ட். யாரு அதிகமான வெல்த்தை ஒரு நேஷன் வச்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணுவாங்க, இம்போர்ட்டை குறைச்சிக்குவாங்க. ஓகே, இதுதான் நம்மளோட கான்செப்டோட அதை அட்டாச் பண்ணிக்கிறோம். இது வந்து அப்படியே பாத்தீங்கன்னா அப்சல்யூட் அட்வான்டேஜ்ல ஒரு சின்ன ஒரு பார்ட்டை அப்படியே எடுத்துட்டு வருவாரு ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ். இது எல்லாமே நமக்கு தெரியும். 1776 மறந்துடாதீங்க, இயர் கூட நமக்கு கேட்பாங்க. அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இவர் எடுத்துட்டு வராரு. அப்படின்னா என்ன சார், உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷலைசேஷன் கொண்டுங்க. இப்போ இங்க கோல்டு சில்வர் வச்சிருந்தாங்க இல்லையா, இதுதானே அவங்களோட ஒரு ஸ்பெஷலைசேஷன். நிறைய வச்சிருக்கேன் சார் அப்படின்னா நான் கேபபிளா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல அப்சல்யூட் அட்வான்டேஜ்னு இவர் அதுக்கு பேர் வைக்கிறாருங்க. என்ன அப்படின்னா வேர் எ கண்ட்ரி ப்ரொடியூஸ் கூட்ஸ் வித் லெஸ் லேபர் காஸ்ட். இது ஒரே ஒரு ஃபேக்டரை மட்டும் இவர் எடுத்துப்பாரு, லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா ஃபேக்டர் அப்படின்னா 4 ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா. ஃபேக்டர், ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்னமோ சொல்லுவோம், உற்பத்தி காரணிகள். லேண்ட் லேபர் கேபிட்டல் சார். லேண்ட் லேபர் கேபிட்டல். அடுத்தது ஆண்டர்பிரினர்ஷிப் இல்லையா, ஆண்டர்பிரினர்ஷிப். இப்போ லேண்டுங்கிறது ஸ்டாட்டிக்கா இருக்கும், இது எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்சல்யூட் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறப்போ நீங்க எதை ஃபர்ஸ்ட் டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா லேபருக்கு கொண்டு வராரு. அப்போ லேபர் அப்படின்ற ஒரே ஒரு சிங்கிள் ஃபேக்டரை மட்டும் ஆடம் ஸ்மித் எடுத்துக்கிறாரு, ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இது. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லேபர் காஸ்ட்டை குறைச்சாவே நீங்க என்ன பண்ணிடலாம்னு அர்த்தம், அந்த ப்ராடக்டை எஃபிஷியண்டா ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. அப்ப அதுல நீங்க ஸ்பெஷலைஸ்ட் ஆயிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். சார் 3 பேர் செய்யற வேலையை ஒரே ஆளு செஞ்சாரு அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ கண்டிப்பா அவர்கிட்ட எஃபிஷியன்சி இருக்குன்னு தானே அர்த்தம். கரெக்டா இருக்கும். அதுதான் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றாரு. அந்த ஸ்பெஷலைசேஷனுடைய பேரு தான் அப்சல்யூட் அட்வான்டேஜ். ஓகே, அப்போ ஸ்பெஷலைசேஷன் என்சியூர் என்ன செய்யுது அப்படின்னா ஹையர் ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்குது, தேர்பை இன்க்ரீசிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைவிங்கை கொடுக்குது. அப்போ இவர் வந்து வெல்த்தை பத்தி சொல்லுங்க. அப்போ வெல்த் இல்ல, இது ஒரு அட்வான்டேஜ், ஒரு கண்ட்ரிக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ். அப்படி இருக்கிறப்போ அது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைவிங்கை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க பாருங்க. அதாவது சுட் நாட் பி ஜட்ஜ்டு கோல்ட் அண்ட் சில்வர். அதாவது அட்வான்டேஜ் அப்படின்றது, அதாவது மெர்கண்டாலிசத்தை அப்படியே அவர் டச் பண்றாரு அந்த தியரிய. அவர் என்ன சொல்றாரு, அங்க யாரு கோல்டு சில்வர் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்றது மெர்கண்டாலிசம். இவர் என்ன சொல்றாரு, கோல்டு சில்வர் வச்சிருந்தா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது இல்ல, அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும், ராதர் தென் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைவிங், எந்த கண்ட்ரி பீப்புளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைவிங் இருக்கோ
அந்த கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்ப யூஎஸ் டெவலப்டு எக்கானமி இவங்கெல்லாம் பாருங்க, அவங்களோட நாட்டுல எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆயிடுச்சு. அப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பெர் கேபிட்டா இன்கம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த கம்பெனி அடுத்த இதுக்கு வராங்க. எதுல வராங்க? எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு வராங்க. கரெக்ட் ஆர் நாட்? டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் பாருங்க, அந்த கண்ட்ரில மக்களுடைய வாழ்க்கை தரம் அதிகமா இருக்கும். அதனால அவங்க என்ன வராங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டிங்க்கு வராங்க. இது பேர் தான் அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்ட்ரி ஏ ஒரு கண்ட்ரி கேன் ப்ரொடியூஸ் போத் வீட் அண்ட் கிளாத் மோர் எஃபிஷியன்ட்லி அப்படின்னா நீங்க ரெண்டையுமே நல்லா ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா இதுதான் உங்களுடைய அட்வான்டேஜ் அப்படின்றாரு. அப்ப இந்தியாவுல என்னென்னலாம் நீங்க வளம் மிக்கதாக நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களா, இதெல்லாம் அப்சல்யூட் அட்வான்டேஜ், இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்றாரு. அப்ப தட் கேன் பி எக்ஸ்போர்ட்டட். நீங்க என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதா உங்களுடைய அட்வான்டேஜ். அவர் வந்து மையப்படுத்துறது என்ன அப்படின்னா லேபர் காஸ்ட் குறைக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பா எஃபிஷியன்சி கிடைக்கும். இதுக்கு பேர் தான் நான் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்றேன். இந்த அட்வான்டேஜஸ் தான் நீங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு. அப்ப இது இருந்தாவே நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த தியரியை பேஸ் பண்றது இதுதான். அப்ப இவர் ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டாருங்க. அடுத்துதான் அப்சல்யூட் இருந்து கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜஸ கொண்டு வர்றாரு. இது வந்து டேவிட் ரெக்கார்டோ பாருங்க. இவர் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ், அப்சல்யூட்னா ஹோல் அப்படின்னு அர்த்தம், முழுமை. இதுல வந்து முழுமை, இது வந்து ஒப்பீடு பண்றாரு. சார் அது மட்டும் முக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ a country produce goods which has comparative advantages இருக்கா அப்படின்னு நான் பாக்குறேன். அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லோயர் ஆப்ரேட்டிங் காஸ்ட் நான் பண்றாரு. அவர் பாருங்க, அவர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னாரு, இவர் பாத்தீங்க அப்படின்னா லோயர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அப்போ இட் லேக்ஸ் ஆஃப் அப்சல்யூட் எஃபிஷியன்சி. சார் அப்சல்யூட் எஃபிஷியன்சியாவே இருங்க, ஆனா எனக்கு லோயர் ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த கண்ட்ரி தட் கேன் பி எக்ஸ்போர்ட்டட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கண்ட்ரி ஏ ஒன்னு இருக்கு, அவங்க வந்து வீட்டை வந்து லோயர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ சுட் பி ஸ்பெஷலைஸ்டு இன் வீட்டு. சார் அவங்கள்ட்ட ரைஸும் பண்ணாங்க, கிளாத்தும் பண்ணாங்க, வீட்டும் பண்ணாங்க. ஆனா அதுல ரெண்டையுமே எக்ஸ்போர்ட் பண்ண சொன்னாரு. அப்படி இல்லை, அந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணுங்கன்றாரு. அப்போ இந்த இடத்துல நீங்க எதை கம்பேர் பண்றீங்க? வீட்டு, கிளாத், இந்த ரெண்டையுமே நீங்க கம்பாரிசன் எடுத்துக்கிறீங்க. கம்பாரிசன் பண்றப்போ நீங்க எதை கம்பேர் பண்றீங்க? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், வாய்ப்பு செலவுகள், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை நீங்க கம்பேர் பண்றீங்க. அந்த கம்பாரிசன்ல எது வந்து லோயஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் உங்களுக்கு இருக்கும், வைல் கண்ட்ரி பி ப்ரொடியூஸ் த கிளாத், அதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, நீங்க விட்டுட்டு அதர் இதை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ கம்பெனி பி ப்ரொடியூஸ் த கிளாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? லோயர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல இருக்கிறத நீங்க வேற பக்கம் இருந்து வாங்கிட்டு உங்களுக்கு ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்கிறத நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு கண்ட்ரி அவங்கள இன்னொரு கண்ட்ரியோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்த்து நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து எது குறைவா இருக்கீங்களோ அதை நீங்க இன்னொரு கம்பெனில இருந்து இன்னொரு கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அதிகமா இருக்கோ அதை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல பாருங்க, லோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருந்தா அந்த ப்ராடக்டை நீங்க என்ன பண்ணிருங்க, இம்போர்ட்டட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்தியாவில் நம்ம கம்பேர் பண்றோம். அப்போ அந்த ப்ராடக்டை லோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், ரெண்டு ப்ராடக்டை நீங்க கம்பேர் பண்றோம், லோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எது வந்து ஹை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்கோ அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்றார். ப்ரொடியூஸ் வித்தின் கண்ட்ரி, இந்த கண்ட்ரிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்றார். அப்ப என்ன ஆகும்? எஃபிஷியன்சி அதிகமாகும். சார் அது இல்ல சார், இப்போ வந்து இந்தியா வந்து டெக்ஸ்டைல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட் ஏ லோயர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிதானே சார் சொல்லுவோம். அதை தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், அதுதான் எஃபிஷியன்ட்னு சொல்லுவோம் சார். லோயர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அட் லோயர் லெவல்னா இப்போ இந்தியா வந்து ப்ரொடியூஸ் வந்து டெக்ஸ்டைல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சார். இந்தியா ரொம்ப ஃபெமிலியர் இந்த டெக்ஸ்டைல், அதனால நம்ம காஸ்ட் வந்து அதை வந்து லோயர் லெவல்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்றது தான் சார்
நம்ம அப்போ வந்து மோர் எஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். அந்த அந்த ஒரிஜினல் டெக்ஸ்டுக்கே போயிடலாம். ஜஸ்ட் லோயர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல இருக்கிறத அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க சார். அவங்க வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டெக்ஸ்டைல், இப்போ நம்ம ஜவுளி, இப்போ ரீசெண்டா வந்து இப்போ டாக்ஸ் வந்து யூஎஸ்ல அதிகமாயிடுச்சுனால இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க வாங்க மாட்டேன், ரேட் ஆஃப் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால. அதனால நம்ம இங்கதான் அதிக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இங்கிருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதுதான் லோயர் நினைக்கிறேன் சார். நம்ம அந்த இதுல கரெக்டா அதுக்கு இல்லஸ்ட்ரேஷனோட கொடுத்துருக்காங்க இதுல. அதுல தவறே வரக்கூடாதுன்ட்டு இது நம்மளுடைய இது தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இதுல பாருங்க கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இல்லையாங்க. அதாவது it is better country exported in which relative cost advantages is greater than absolute cost. Relative cost மட்டும் பார்த்தா போதுங்கிறாரு. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க அதுக்கு எக்ஸாம்பிள், கொரியா மேக் 3 cars 9 motorcycle in a day. Germany 4 cars 8 motorcycle in a day. Is there absolute cost advantage இருக்கா அப்படின்னு பாக்குறப்போ எதுல அவங்க இப்போ கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்ல வந்து ஜெர்மனி பாருங்க அப்சல்யூட் அட்வான்டேஜ்ல இருக்கான், அதிகமா ப்ரொடியூஸ் பண்றான் இல்லையா. எஸ், போத் கமாடிட்டிஸ் ரெண்டையும் கம்பேர் பண்றாங்க. எஸ், அப்சல்யூட் காஸ்ட் இருக்கும். அப்போ கொரியா அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் மோட்டார் சைக்கிள்ல வந்து கொரியா இருக்கு இல்லையாங்க. மோட்டார் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா கொரியா இருக்கும் இல்லையா. 9 பண்றான் இல்லைங்களா. அதே மாதிரி கார்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனி இருக்கும், அதிகமா பண்றான். இது காஸ்ட் அப்சல்யூட். ஓகே, இப்போ கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் பண்றப்ப என்ன செய்யணும், இப்போ இந்த இடத்துல ஒரு ரேஷியோ பண்றோம், அதாவது 9/3. இப்போ 9/3 அப்படின்றது எங்க இருந்து எங்க எடுத்துக்கிறோம், இந்த ரெண்டுலயும் சேம். கொரியாவில் 9/3, இதுல பாத்தீங்கன்னா 8/4 இல்லையா. 8/, simplified 4/2 சார். ஆமா, சிம்பிளிஃபைடு 4/2. ஓகே, கரெக்ட். 8/4 சிம்பிளிஃபைடு 4/2 2. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கம்பேர் பண்றோம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் லோயர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருந்தா ஜெர்மனி ஹேஸ் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜஸ் அப்படின்றான். ஓகே, அப்போ அந்த கம்பெனி என்ன செய்யலாம், லோயர் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவோம் இல்லையாங்க. அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்றான். இப்போ இங்க என்ன சொல்றோம், record uses main differences company comparative advantages producing the goods. ஓகே, யார் வந்து கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜஸ்ல வராங்களோ அதுல ப்ரொடியூஸ் பண்ண சொல்றான். the opportunity cost producing at lower home than other country. நீங்க வேற இடத்துல இருந்து வாங்கினா அதை விட அதிகமாயிடும், அதனால நீங்க இங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். கரெக்ட் தான், அவர் சொன்னது பாயிண்ட் கரெக்ட். அப்ப என்ன இதை மீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதாவது ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப நம்மளுடைய இப்ப இந்தியாவில எந்த வளம் ரிசோர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கோ அதை வச்சு லோயர் லெவல்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் வந்து நம்ம ரிசைக்கிள், அதுதான் மோர் எஃபிஷியன்ட். இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹையர் ஜப்பான், சைனா, இப்போ யூஎஸ்ல வந்து டெக்னாலஜி எலக்ட்ரானிக் பேஸ் இருக்குல்ல, அது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு இம்போர்ட். ஓகே, இது கரெக்ட் தான். லோயர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருந்தா நீங்க என்ன பண்ணிருங்க, ப்ரொடியூஸ் பண்ணிருங்க. ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வரப்போ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பெட்டர். அப்போ கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் லோயர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஈவன் லேக்ஸ் ஆஃப் அப்சல்யூட் எஃபிஷியன்சி. அப்சல்யூட்டே நீங்க வரல அப்படின்னா கூட இந்த லோயர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல நீங்க அட்வான்டேஜஸ் பெறுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு இவருக்கும் ஒரே ஒரு தான் ஒப்பீட்டு கோட்பாடு அப்படின்றது கம்பேரிட்டிவ். அப்போ இந்த ஒரு ஸ்கெட்ச் வச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை நீங்க கண்டுபிடிங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல என்ன நமக்கு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து நீங்க பண்ண போதும். இதெல்லாம் சார் 1000 தடவைகள் படிச்சாலும் இதுல மறுபடியும் ஒரு அப்படி போய் நிற்கும், என்ன அப்படின்றத அப்படி போய் நிற்க யோசிக்க வைக்கும். அதுக்காக நிறைய எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள்
உங்களோட இதுல கொடுத்துருக்கேன், ஸ்டடி மெட்டீரியல்ல கொடுத்துருக்கேன். அது ஒரு வாட்டி டவுட் வரப்பெல்லாம் போய் ரெஃபர் பண்ணிடுங்க, பிரச்சனையே கிடையாதுங்க. ஓகே, அப்போ ஸ்பெஷலைஸ்டு இன் வீட் அண்ட் கண்ட்ரி பி ப்ரொடியூஸ் த கிளாத். அப்போ கண்ட்ரி ஏ வந்து லோயர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருந்தா ஸ்பெஷலைஸ் இன் வீட்னா அதை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருங்க. எதுக்கு பதிலாங்க வைல் கண்ட்ரி பி ப்ரொடியூசஸ் கிளாத், அப்போ அந்த கண்ட்ரி கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, சூப்பர்மா. அடுத்தது ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி. அவரு அப்சல்யூட் அட்வான்டேஜ்னாரு, ஒரு ஃபேக்டரை எஃபிஷியண்டா செய்யறது. இவரு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி லோயர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றதுதான் இது. ஜஸ்ட் இதுதாங்க, லோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், லோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் ஃபேக்டர் என்டோமெண்ட்னா இவர் 2 ஃபேக்டர் எடுத்துக்கிறாருங்க. ஃபேக்டர் ஹெச்ஓ தியரம் அப்படின்னு சொல்றாரு, ஹிக்ஸேகர்-ஆக்லின் தியரம். இதுல பாத்தீங்கன்னா a country will produce goods uses abandoned அப்படின்னு ஒரு வார்த்தை கொண்டு வர்றாரு. abandoned ஃபேக்டர். சார், நீங்க எதுல வளமிக்க நாடாக இருக்கிறீங்களோ அண்ட் இம்போர்ட் கூட்ஸ் தட் யூஸ் ஆஃப் ஸ்கேர்ஸ் ஃபேக்டர். அப்படி எதை வந்து உங்களுக்கு இல்லையோ அதை நீங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இவரு 2 இதை எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒன்னு கேபிட்டல், இன்னொன்னு லேபர். அவர் ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கிட்டாரு, இந்த இடத்துல இவர் 2 ஃபேக்டர் எடுத்துக்கிறாரு. அப்ப கேபிட்டல் இன்டென்சிவ், லேபர் இன்டென்சிவ் அப்படின்ற 2 கான்செப்ட்ல கொண்டு வராருங்க. கேபிட்டல் இன்டென்சிவா நீங்க லேபர் இன்டென்சிவா அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. ஓகே, அப்ப கேபிட்டல் இன்டென்சிவ் கண்ட்ரி நீங்க ப்ரொடியூஸ் பண்றதை எதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, கேபிட்டல் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரி, லேபர் அபண்டண்டா இருக்கீங்க, அப்போ அதையும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் ஹிக்ஸேக்கர் தியரம். அப்போ ஒவ்வொன்றிலையும் நீங்க என்ன அபேண்டன் சிறப்பு வளத்தை பெற்றிருக்கிறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சிறப்பு வளம் யாருகிட்ட இருக்கோ அதுல நீங்க பண்ணுங்க. இப்ப இந்தியா வந்து எதுல பண்ணலாம், லேபர் இன்டென்சிவ்ல பண்ணலாம். அப்ப லேபர் கூட்ஸ், லேபரை அதிகமா வச்சிருக்கக்கூடிய நாடுங்கிறதுனால அப்ப லேபர் கூட்ஸ் எல்லாமே நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதையே நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதே யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல், அதே நீங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிளுக்கு அடுத்துதான் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாரு ஹிக்ஸேக்கர்-ஆக்லின் தியரம். அபேண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்பெஷலைஸ், மெயின்லி ஸ்பெஷலைஸ் லேபர் இன்டென்சிவ் கூட்ஸ் would form a large share of export basket. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பேஸ்கெட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்தியாவில் பண்ணீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் பேஸ்கெட் லேபர் இன்டென்சிவ் கூட்ஸுக்கு அதிகமாகும். சேம் வைன் இன் இந்தியா இம்போர்ட் கேபிட்டல் கூட்ஸ், அதாவது இதுல பண்ணி இதுல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதே அடுத்ததுல சொல்றாங்க பாருங்க, இந்தியா would import capital intensive goods from countries or capital abandoned. ஒருவேளை நீங்க கேபிட்டல் அபேண்டனா இருந்தா கேபிட்டல் பண்ணுங்க, இல்லைன்னா அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, காட் இட்? Yes, sir. Yes, sir. Yes, sir. அங்க ஒரு ஃபேக்டர், இங்க 2 ஃபேக்டர், அவ்வளவுதாங்க. மற்றதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். லியாண்டிஃப் பாரடாக்ஸ். பாரடாக்ஸ் அப்படின்னு வந்தாவே அந்த இடத்துல ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்போசிட்டா செய்யணுங்க, முரண். இந்த இடத்துல பாரடாக்ஸ் அப்படின்னா முரண் அப்படின்னா. அப்போ இவர் என்ன சொல்றாரு, லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரியாக இருந்தா, லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரியாக இருந்தா நீங்க லேபர் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸை பண்ணுங்கன்னு சொல்றாரா. கேபிட்டல் இன்டென்சிவ் கண்ட்ரி அந்த ஹெச்ஓ தியரம், கேபிட்டல் இன்டென்சிவ் கண்ட்ரியா இருந்தா கேபிட்டல் ப்ராடக்ட்ஸை பண்ணுங்கன்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆப்போசிட்டா செய்யுங்க அப்படின்றாரு. அவ்வளவுதாங்க டிஃபரெண்ட். அப்போ ஆப்போசிட்டா செய்யுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாங்க, நீங்க லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரியாக இருந்தா, லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரி அது எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாரு, கேபிட்டல் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. ஓகே, ஆப்போசிட்டா செய்ய சொல்றாரு, கேபிட்டல் கூட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பாருங்க, எம்பிரிக்கலி டெஸ்ட் கான்ட்ராடிக்டட், அதுதான் முரண். அப்போ எதிராக, யாருக்கு எதிராக, ஹிக்ஸேக்கர்-ஆக்லின் தியரிக்கு எதிராக. லியாண்டிஃப் பாரடாக்ஸ் எதனுடைய கான்ட்ராடிக்ஷன் கேட்பாங்க கேள்வி. அப்போ யாருடைய தியரத்துக்கு ஆப்போசிட்டுங்க,
ஹெச்ஓ தீரத்துக்கு ஆப்போசிட். ஓகே, இதெல்லாம் தான் கேள்விமா. ஃபவுண்டட் தட் யூஎஸ் பாத்தீங்கன்னா an abandoned country exported labor intensive goods. இதெல்லாமே பண்ணாங்க. யூஎஸ் பாருங்க, எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பதிலா கேபிட்டல் குட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அதாவது அங்கேயே ஆரம்பிச்சு லேபரை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இந்தியாவில இருந்து மற்ற கண்ட்ரில இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா லேபரை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாம் டெவலப் பண்றது, சாஃப்ட்வேர் பிசினஸ் எல்லாம் டெவலப் பண்ணதுக்கு காரணமே அதுதான். இந்த லியோண்ட் ஆஃப் பாரடாக்ஸ் அப்ளை பண்ணதாங்க. அப்போ லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரி கேபிட்டல் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது, கேபிட்டல் இன்டென்சிவ் கண்ட்ரி எதை ப்ரொடியூஸ் பண்றதுங்க, லேபர் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது. Labor goods. ஆப்போசிட்டா செய்யறது, கிராஸ் லேபர் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது. இதுதான் லியோண்ட் ஆஃப் பாரடாக்ஸ். அடுத்தது சிமிலாரிட்டி. சார் சிமிலர்னா ஒரே மாதிரி. அப்ப எது ஒரே மாதிரி சார்? பெர் கேபிட்டா இன்கம் செக் பண்ண சொல்றாரு. பெர் கேபிட்டா இன்கம் நீங்க சிமிலரா இருக்கீங்க அப்படின்னா தலா வருமானம், அப்போ ஒவ்வொரு நாட்டினுடைய தலா வருமானம் ஒரே மாதிரி இருந்தா நீங்க ட்ரேட் பண்ணுங்க, மோர் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சார் இன்னொரு கண்ட்ரியை நீங்க பாக்குறீங்க, கண்ட்ரி இப்போ யூஎஸ்க்கும் யூகேவும் கம்பேர் பண்றீங்க. யூகேவும் யூஎஸ் பெர் கேபிட்டா இன்கம்ல வந்து அதிகமா இருக்காங்க, ரெண்டு பேருமே அதிகமா இருக்காங்க. அப்படின்னா நீங்க ரெண்டு பேருமே எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ட்ரேட அதிகமா பண்ணுங்க. அப்ப ஈச் அதர் டியூ டு சிமிலர் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ், மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்றது சிமிலாரிட்டி தியரி. ஸ்டெஃபான் லிண்டர் பாருங்க, வருஷத்துக்கு கூட படிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு ஆர்டர் பண்ண சொல்லிடுவாங்க சார், ஆர்டர் பண்ண சொல்லிடுவாங்க. வருஷத்தை கூட நல்லா படிச்சுக்கோங்க. ஹெச்ஓ தீரம் 33, அடுத்துதான் லியாண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா 53, லிண்டர் பாத்தீங்க அப்படின்னா 61. பெர் கேபிட்டா இன்கம் இருக்கிறவங்க அதிகமா ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது சிமிலாரிட்டி தியரி. அடுத்தது ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் 66. ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா பிசினஸுமே ஒரு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னுடைய ஸ்டேஜை கடப்பாங்க. அப்படி கடக்கிறப்போ அவங்க வந்து டெவலப்டு நேஷன்ஸா இதை கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணுங்கன்றாரு. கண்ட்ரியில அப்ளை பண்றப்போ அவங்க டெவலப்ட் ஆகும், டெவலப்பிங் ஆகும், சுவிட்ச் ஓவர் ஆகுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரேமண்ட் ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். பிஎல்சி ரேமண்ட் அப்படின்னாவே ரேமண்ட் ப்ராடக்ட், பிஎல்சின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ப்ரொபோசஸ் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் லொகேஷன் ஷிஃப்ட் ஃப்ரம் டெவலப்டு டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆஸ் இன் மெச்சூர்டு த்ரூ த ஸ்டேஜஸ். அப்போ இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரி இன்ட்ரோடக்ஷன்ல இருக்காங்க, growth வந்துட்டாங்க, மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டாங்க. அப்போ மேக்சிமம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இப்ப அந்த ப்ராடக்ட் இங்க வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. லோக்கல் மார்க்கெட்ல உங்க ப்ராடக்ட் டிக்ளைன் ஆகுது அப்படின்னா நீங்க அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுங்க, வேற ஒரு கண்ட்ரிக்கு அனுப்புங்கன்றாரு. அப்படி அனுப்புறப்போ நீங்க மறுபடியும் என்னவாவீங்க அப்படின்னா சுவிட்ச் ஓவர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு அனுப்புங்க அல்லது அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு அனுப்புங்க. மறுபடியும் உங்களோட ப்ராடக்ட் என்ன ஆகும், க்ரோத் ஆகும், மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பிஎல்சியினுடைய கான்செப்ட். ஓகே, எப்போ உங்களோட ப்ராடக்ட் டிக்ளைன் ஸ்டேஜ் வருதோ நீங்க டெவலப்டு கண்ட்ரிஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எதுக்கு உங்களோட ப்ராடக்ட் அனுப்பிச்சிருங்க, டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு அனுப்பிச்சிருங்க. இந்தியாவில எல்லாம் அப்படித்தானே சாஃப்ட்வேர் இதெல்லாமே வருதுங்க. அங்க எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நம்ம அதை என்ஜாய் பண்றோம். ஓகே, குளோபல் ஸ்ட்ராட்டஜி ரைவல்ரி அப்படின்னாவே போட்டி. ரைவல்ரி அப்படின்னாவே போட்டி. அப்போ குரூக்மேன், பால் குரூக்மேன் 80s கொடுத்திருக்காங்க. கெல்வின் லாங்காஸ்டர் சார் போட்டி போட்டுட்டு எல்லாருமே இனோவேஷன் R&D எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் பண்றாங்க அப்படின்னா கெயின் த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்றாரு. அப்ப அவங்க எல்லாம் என்ன ஆறாங்க, காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் பண்றாங்க, குளோபலா அவங்களோட நிறுவனத்தை கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவுதான் சார். சிமிலாரிட்டினா பெர் கேபிட்டா, ரைவல்ரினா எந்த கண்ட்ரி எந்த கம்பெனி தட் ஹாஸ் டு இன்னோவேஷன் R&D கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்க கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜஸ் இருப்பாங்க, அவங்க மோர் எக்ஸ்போர்ட்டட் நேஷன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இந்த ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஓகே, இதெல்லாம் மாடர்ன் தியரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பார்ட்ல நமக்கு எப்படி வேணாலும் வளைச்சு கேள்விகள் வருங்க, அல்லது அதை மேட்ச் ஃபாலோவிங்லயாவது ஒரு கொஸ்டின் நமக்கு கொடுத்துருவாங்க. வேஸ்ட் பண்ணிடாம ஒரு வாட்டி சின்னதா ஹைலைட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, இயர் முதற்கொண்டு. மைக்கேல் போர்ட்டர் இவர் வந்து இந்த ரைவல்ரி நீங்க ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கீங்க, காம்படிஷன் கீழே வரும்.
ஆமா ஆமா மைக்ரோ பிசினஸ் என்வரான்மெண்ட். என்விரான்மெண்ட்ல இது வருங்க. ஆமா ஆமா கரெக்ட் தாங்க. அதோட கனெக்டிவிட்டி கொடுத்துக்கணும். சரி சூப்பருங்க. அதாவது இது வந்து ஒரு மேக்ரோ மைக்ரோ என்விரான்மெண்ட் மேக்ரோ ஃபேக்டர் இல்ல மைக்ரோ இல்ல மைக்ரோ ஃபேக்டர். மைக்ரோ சார், எக்ஸ்டர்னல்ல மைக்ரோ, எக்ஸ்டர்னல்ல காம்படிட்டர் வந்து காம்படிட்டிவ். மைக்ரோ, அதாவது நமக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கிறது. இங்க பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்மளோட ரீச் பண்ணுவோம். பாருங்க நம்மளுடைய பெஸ்ட் ஃபேக்டரி எல்லாமே இங்க இருந்ததுனால கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க இந்தியாவில். அது நம்மளுடைய ஆர்என்டியை வேர்ல்டு வைடா எடுத்துட்டு போச்சு. சார் போர்ட்டர் இவர் வந்து 4 டைமண்ட்னாவே 4 டைமென்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டைமண்ட் மாடல் அப்படின்னு சொல்றாரு. இவர் 4 வகையான ஃபேக்டரை கொண்டு வராரு. ஒன்னு ஃபேக்டர் கண்டிஷன், ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், காரணிகள், காரணியினுடைய கண்டிஷன், அப்போ லேண்டு, லேபர், அடுத்ததா பாத்தீங்கன்னா கேபிட்டல், அடுத்ததா பாத்தீங்கன்னா என்டர்பிரனர். இந்த இந்த 4 ஃபேக்டரினுடைய கண்டிஷன் ஒரு நாட்டுல எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டாவது டிமாண்ட் கண்டிஷன், டிமாண்ட் அந்த நாட்டுல பொருள்களை எப்படி வரவேற்கிறாங்க. அடுத்ததான் சப்போர்ட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்க எப்படி இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹோமனுடைய ஸ்ட்ராட்டஜி, ரைவல்ரி, போட்டி, இதெல்லாம் எப்படி இருக்கு. இந்த 4 ஃபேக்டரை ஒரே டைமண்டுக்கு கீழே கொண்டு வந்து இவரு என்ன பண்றாரு, அனலைஸ் பண்றாரு. அப்ப 4 முகத்தை வச்சு அனலைஸ் பண்றாரு. அதனால இது பேரு டைமண்ட் மாடல். இதுல என்னென்ன எடுத்துக்கிறாரு, ஒன்னு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபேக்டர்னுடைய கண்டிஷன், அடுத்ததா பாத்தீங்கன்னா டிமாண்டு, அடுத்ததா பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேர்மனுடைய ஸ்ட்ராட்டஜி, நீங்க என்ன முடிவு பண்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4ஐயும் கம்பேர் பண்ணி ஒரு அட்வான்டேஜஸ் தியரியை கொடுக்குறாரு. அதுக்கு பேரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ். கம்பேரிட்டிவ்னு வரக்கூடாது, காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ். புரியுதாங்க? காம்படிட்டிவ். இதுதான் அடிக்கடி நம்ம காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 4 டைமென்ஷன்லயும் இது நல்லதாக இருக்கணும். ஓகே, ஓரளவுக்கு இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதாமா? இதுதான் டஃபஸ்ட் போர்ஷனுங்க, மற்றதெல்லாம் ஈஸிங்க, அளவு போல படிச்சிடலாம். ஓகே Okay. அடுத்தது டாரிஃப் அண்ட் நான் டாரிஃப் பேரியர். இது வந்து சுங்க வரிங்க, சுங்க வரி. ஒரே நிமிஷம். ஓகே, இந்த டாரிஃப் அது கூட படிச்சிடலாமா? டாரிஃப் அப்படின்னா சுங்க வரி, நான் டாரிஃப் வரி. இதுல பாருங்க, டாரிஃப் அப்படின்றது இட் இஸ் a placed on the goods traded internationally. ஒரு கூட்ஸ் வந்து இன்டர்நேஷனலா நமக்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஓகே, ஓகேம்மா. இதுல பாருங்க, சுங்க வரி இன்டர்நேஷனலி ட்ரேடட். இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுலாமா? Yes, sir. ஓகே. லெவி கூட்ஸ் பாசஸ் ஆர் கிராஸ் பவுண்டரிஸ். நாட்டினுடைய எல்லைகளை தாண்டறப்போ அந்த இடத்துல விதிக்கக்கூடியதுதான் சுங்க வரிங்க. அப்ப ப்ராடக்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரி, ஸ்பெசிபிக் டாரிஃப்னா என்ன? பிக்ஸ்டு சார்ஜ், இவ்வளவுதான் பர்சன்டேஜ், இவ்வளவு வேல்யூல இவ்வளவு அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஸ்பெசிபிக் டாரிஃப் அப்படின்னு அர்த்தம். அட்வலாரியம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் கூட்ஸ். பாருங்க, வேல்யூ இவ்வளவு அப்படின்னு. சார் கூட்ஸ் நீங்க எவ்வளவு வேல்யூல வேணாலும் அனுப்பிச்சுக்கோங்க, ஆனா நீங்க என்ன பண்ணணும்,
ஒரு பர்சன்டேஜ் நீங்க கட்டினா போதும். அப்போ இது இது எந்த அடிப்படையில இருக்கும் அப்படின்னா ஸ்பெசிபிக் அப்படின்றது வேல்யூ அடிப்படையில இருக்காது. இது பாருங்க யூனிட் ஆஃப் குட்ஸுக்கு தான் சார்ஜ். சார் ஒரு ப்ராடக்டை கொண்டு போறீங்களா, நீங்க ப்ராடக்டை 10 ரூபாய் கொடுங்க சார். 100 ப்ராடக்டை கொண்டு போறீங்களா, அப்ப நீங்க என்ன பண்ணணும் இன்டூ 10. அப்போ உங்களுடைய டேரிஃப் எப்படி இருக்கும், இது 100 இது 1000 ஆக மாறிடும். அப்போ இது யூனிட் ஆஃப் குட்ஸை பொறுத்து தான் இருக்கும் இந்த பிக்ஸ்டு டேரிஃப். அப்போ இந்த விலை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரே சேமா இருக்கும் irrespective ஆஃப் குட்ஸ். அதுதான் ஸ்பெசிபிக். அட்வலாரியம் அப்படின்னா அப்படி இல்லைங்க, வேல்யூ ஆஃப் குட்ஸ் மதிப்புக்கு இருக்கணும். இந்த வேர்டே பாத்தீங்கன்னா வேல்யூ, வேலர் அப்படின்னு, வேலரும் அப்படின்னா வேல்யூ அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப இது வேல்யூ சார். இப்போ வந்து பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு, அதனுடைய வேல்யூ பொறுத்து தான் நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. அதுதான் அட்வலாரியம். அதை பொறுத்து வரி விதிக்கப்படும். அடுத்தது ரியாலிட்டரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரியாலிட்டரி டாரிஃப் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டியூட்டி imposed by one country on imports from another country responds to a trade restriction and discriminative tariff. இப்போ யூஎஸ் எல்லாம் நம்ம மேல விதிச்சிருக்கான் பாருங்க, டிஸ்கிரிமினேட்டிவ், பாகுபாடுங்க. பாகுபாடு காட்டும் பொறுத்து, பாகுபடுத்த, அப்போ பிரிச்சு காட்டுறதுக்காக நம்மள வந்து ட்ரேட ரெஸ்ட்ரிக்ட் பண்ண, தடை செய்ய விதிக்கக்கூடிய வரிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த டேரிஃப்ல கை வைப்பாங்க. இப்போ திடீர்னு 50% அதிகமான டேரிஃபை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்மள டிஸ்கிரிமினேட் பண்றாங்கன்னு அர்த்தம். இஃப் எ கண்ட்ரி ஏ இன்க்ரீசஸ் இம்போர்ட் டியூட்டி ஆன் ஸ்டீல் ஃப்ரம் கண்ட்ரி பி, இந்த கண்ட்ரில இருந்து நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா இவ்வளவு டேரிஃபை நீங்க அதிகமா கட்டணும் அப்படின்னு சொல்றது. ஈக்குவல் அண்ட் ஹையர் டேரிஃப் கொடுக்கறது இதெல்லாம். அதாவது இது வந்து ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு தண்டனை அப்படின்னு கூட சொல்லலாமாமா. ஒரு நாட்டின் மீது விதிக்கக்கூடிய ஒரு தண்டனை அப்படின்னு கூட சொல்லலாம். ரியாலிட்டரி கரெக்ட் தானே. இதுல எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் டாரிஃப் தான் கேட்கறாங்க. டிஸ்கிரிமினேட்டிவ் டாரிஃப் அப்படின்னா ரியாலிட்டரி டாரிஃப், பேதம் காட்ட அப்படின்னு அர்த்தம். ஓகே, சூப்பரான பாயிண்ட். அடுத்தது ஹையர் டாரிஃபா அதிகமாக்குறது. அடுத்ததான் டாரிஃப்லயே பாத்தீங்கன்னா சிங்கிள் காலம், டபுள் காலம் அண்ட் மல்டிபிள் காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சிங்கிள் காலம், டபுள் காலம், மல்டிபிள். சிங்கிள் காலம்னா இப்போ இதை மட்டும் வச்சுக்கிறதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, பர்சன்டேஜை மட்டும் வச்சுக்கிட்டோம், யூனிட்டை பேஸ் பண்ணி மட்டும் வந்தோம் அப்படின்னா சிங்கிள் காலம். டபுள் காலம் அப்படின்னா யூனிட்டையும் நான் வச்சுக்குவேன், பிளஸ் நான் வேல்யூவையும் எடுத்துப்பேன் அப்படின்னா இது டபுள் காலம். அடுத்த மல்டிபிள் காலம் அப்படின்னா இன்னொரு ஃபேக்டரை சேர்த்துக்கிறது. அப்ப யூனிட் பிளஸ் வேல்யூ பிளஸ் வேற ஏதாவது ஒரு ஃபேக்டரை அனதர் ஒரு ஃபேக்டரை நீங்க கன்சிடர் பண்ணிக்கிறது. அப்படி இருந்தா மல்டிபிள் ஃபேக்டர், இரண்டுக்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டே போறீங்க அப்படின்னா அதெல்லாம் மல்டிபிள் காலம் டாரிஃப். இது பேரு காலம் டாரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் டாரிஃப். ஓகே, இதெல்லாம் அதனுடைய வகைகள். நான் டாரிஃப் பேரியர், கவர்மெண்ட் அதர் தேன் டாரிஃப், சுங்கவரி அல்லாத தடைகள். சுங்கவரி அல்லாத தடைகள் அதுதான் நான் டாரிஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது பேரு கோட்டா, டைரக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் குவான்டிட்டி. அப்போ அளவுல தடை செய்யறது, அளவு தடை செய்தல். ஓகே, அவ்வளவுதான். இதுல விஇஆர், வாலண்டரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரைன்ட், தானாக முன் வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து குறைச்சுக்க சொல்றது அல்லது எக்ஸ்போர்ட்டை அதிகமாக்க சொல்றது. இந்த மாதிரி வாலண்டரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரைன்ஸ் கைவிட்டுறதுங்க. பைலேட்டரல் அக்ரிமெண்ட் இன்ஸ்டிடியூட்டட் டு ரெஸ்ட்ரைன் ரேபிட் எக்ஸ்போர்ட் growth ஆஃப் ஸ்பெசிபிக் குட்ஸ். ஒரு நாடு கேட்கறாங்க, எங்களுக்கு நிறைய இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது, எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நீங்க விஇஆரை பயன்படுத்தலாம். விஇஆர் அப்போ அந்த இடத்துல அதிகமான இதை கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம விருப்பப்பட்டா கொடுக்கலாம். இது அக்ரிமெண்ட் தான் முக்கியம். அப்போ கவர்மெண்டினுடைய அக்ரிமெண்ட் தான் முக்கியம். அல்லது குறைச்சிக்கலாம். செல்ஃப் இம்போஸ்டு எக்ஸ்போர்ட் லிமிட் பண்ணிக்கலாம். நானா முடிவு பண்ணி எக்ஸ்போர்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், லிமிட் பண்ணிக்கிறேன் அட் ரிக்வெஸ்ட் இம்போர்ட்டிங் கண்ட்ரி. ஓகே, வாலண்டரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரைன், இதை அளவை அதிகமாக்கவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். நானாவே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துக்கிறது. எதுக்காக அப்படின்னா ப்ரொடக்ட் டொமஸ்டிக் ப்ரொடியூசர், அவங்களுக்காக நான் எக்ஸ்போர்ட்டை லிமிட் பண்ணிக்கிறேன்.
எக்ஸ்போர்ட் வால்யூம் ஃப்ரம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிக்கு நான் ரிடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது எல்லாமே இதில் தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிபிடி, டெக்னிக்கல் பேரியர் டு ட்ரேடு. இது சைஸு, ஷேப்பு, டிசைனு, ஃபங்க்ஷன், லேபிளிங், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. அப்போ டெக்னிக்கல் பேரியர். ப்ரொடக்டிங் டெஸ்டிங் ஸ்டாண்டர்டை அதிகப்படுத்தி தடை செய்கிறது. டெக்னிக்கல் பேரியர் இப்போ இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ குழந்தை தொழிலாளர்கள் எல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நான் உங்க ப்ராடக்டை வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவகாசி தொழிலெல்லாம் அடிபட்டுச்சுங்க, எக்ஸ்போர்ட் பண்ண முடியல கிராக்கர்ஸ். இதெல்லாம் பேரியர்ஸ் டு ஷேப்பு, சைஸு, டிசைனு, இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க. டெக்னிக்கலா ப்ரொடக்ட் பண்ணுவாங்க, டெஸ்டிங்ல கொண்டு வராங்க. ஏடிபி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரேட் பேரியர்ஸ், இதெல்லாமே அதுல இருக்கும். அடுத்தது கவுண்டர் வாயிலிங். கவுண்டர் வாயிலிங் அப்படின்னா கவுண்டர் வயலிங் டுட்டிஸ் சிவிடி அப்படின்னு சொல்றோம். இம்போர்ட் கண்ட்ரி ஆஃப்செட் த சப்சிடிஸ். சார் என்னோட நோக்கமே என்ன அப்படின்னா மானியத்தை பெறுவது. மானியம் வந்துச்சு அப்படின்னா அதை நான் என்ன பண்றேன், பெறுவதற்காக நான் அபகரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்திக்கிறது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நம்ம ப்ராடக்ட் வாங்குறப்ப என்ன பார்ப்போம், ஆஃபர் அதிகமாக கொடுத்தா பொருளை வாங்கிடுவோம் இல்லைங்களா, அதே சேம் இதுதான். ஒரு கண்ட்ரி ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம அட்வான்டேஜா பயன்படுத்திக்கோம். அதுதான் கவுண்டர் வயலிங். கவுண்டர் வயலிங் அப்படின்னாவே உங்களுக்கு சப்சிடிஸ் ஞாபகத்தில் வரணும். ஓகே, மானியம் ஞாபகத்தில் வரணும். கவுண்டர் வயலிங் ஒரு இதை நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணிக்கிறேன். அப்போ அதுல சப்சிடி அப்படின்னா, சப்சிடி அப்படின்றது பேமெண்ட் ஆஃப் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நீங்க உற்பத்தி செய்யறதுக்காக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேமெண்ட், ஜென்ரலா சப்சிடி. அது பவுண்டி, லோயர் இன்ட்ரெஸ்ட் லோனு, எதுனாலும் இருக்கலாம். WTOல ஒரு 4 வகையான சப்சிடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது அங்க பார்ப்போம், இருந்தாலும் இங்கேயும் நம்ம பார்த்துக்கலாம். ஆம்பர் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ், கேள்வித்தாள்ல வந்ததுங்க. ஆம்பர் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ், கிரீன் பாக்ஸ் அப்படின்னு இருக்கு. அக்ரிகல்ச்சரல் சப்சிடிக்கு கொடுக்கறது ஆம்பர் பாக்ஸ். அதாவது நீங்க என்ன அப்படின்னா ஃபார்மருக்கு என்கரேஜ் பண்றீங்க, ஃபார்மரை என்கரேஜ் பண்ணி டு மீட் மார்க்கெட் டிமாண்ட். இந்த இதெல்லாம் இதான் கொடுத்தாங்க. மெய்ஸு, சோளம், மக்காச்சோளம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதெல்லாம் இந்த ஆம்பர் பாக்ஸ்ல கொண்டு வந்தாங்க. WTO எங்களுக்கு நிறைய உணவு தானியம் தேவைப்படுது, நீங்க இதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஃபார்மர்ஸ் வந்து என்கரேஜ் ஆகி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிகமான ப்ரொடியூஸ் பண்ணி விளைவிச்சு உலகத்துக்கே கொடுத்தாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா WTO அக்ரிமெண்ட் இஸ் நாட் அலவுட், இது தேவையே இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க கூட அந்த அக்ரிமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை, நீங்க பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் டைரக்ட் இம்பாக்ட் ஆன் ப்ரொடக்ஷன் ட்ரேடு நீட் நாட் பி கட் டவுன். அப்போ ட்ரேடு வந்து எதுவுமே கட் ஆகாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ப்ளூ பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா சப்சிடியினுடைய கவுண்டர், சப்சிடியினுடைய கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ பாக்ஸ் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து லிபரலைசேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆம்பர்ல இருந்து லிபரலைசேஷன் வித் கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல இருந்தாதான் ப்ராடக்ட் வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. அந்த சப்சிடியை வந்து இந்த இடத்துல ப்ளூ பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. லிமிட் தேர் ப்ரொடக்ஷன்ஸ், லிமிட் தேர் ப்ரொடக்ஷன். கிரீன் பாக்ஸ் அப்படின்னா ரொம்ப மினிமலா இருக்கும். இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமலா இருக்கும், நோ டிஸ்டார்ஷன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா R&D, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்விரான்மெண்டலுக்கெல்லாம் நிறைய சப்சிடிஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு கேள்வியில் இருந்ததுனால இந்த இடத்துலயே இதை கொடுத்துருக்கோமா. ஆம்பர் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ். விவசாயத்துக்காக கொடுத்த ஆம்பர் பாக்ஸ், அதுலயே கண்டிஷனோட கொடுத்தீங்கன்னா ப்ளூ பாக்ஸ். என்விரான்மெண்டல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிசர்ச்சுக்காக சப்சிடிஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு கிரீன் பாக்ஸ். ஓகே, இது WTO ப்ரொவைட் பண்ணக்கூடிய சப்போர்ட்ஸுங்க, சப்சிடி. அடுத்தது இது ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குமா, ஆன்டி டம்பிங் மெஷர். ஆன்டி டம்பிங் மெஷர் பாதுகாப்பு, tariff imposed by importing country on such goods. importing countryக்காக, இறக்குமதி செய்யக்கூடிய நாட்டுக்காக கொடுக்குறோம். intended to neutralize unfair competitive advantages. இங்க வந்து தாறுமாறா என்ன பண்ணிடுவாங்க, பிளே பண்ணிடுவாங்க. இப்ப பாருங்க, கிராக்கர்ஸ் எல்லாம் இந்தியாவில், அதாவது சைனாவுடைய கிராக்கர்ஸ் முழுக்க தடை பண்ணிட்டாங்க இந்த தீபாவளிக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அதாவது டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அதே சமயம் அங்கிருந்து பொருள் வந்து இங்க டம்ப் ஆகிறத தடுக்கிறீங்க. அப்ப இது ஒரு நியூட்ரலைஸ் ஆன ஒரு அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸை நீங்க என்ன பண்றீங்க, ரிடியூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதுதான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸை நீங்க எடுத்துக்கிறீங்க. அன்ஃபேர் அப்படின்னா தகுதி இல்லாத ஒரு காம்படிட்டிவா உள்ள கொண்டு வருவாங்க.
லோ பிரைஸ்ல உள்ள கொண்டாந்து ப்ராடக்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. நமக்கு இங்க டம்ப் ஆயிடும், பொல்யூஷன் ஆயிடும். இதெல்லாம் த பர்பஸ் டு ரீஸ்டோர் ஃபேர் காம்படிஷன். ஃபேர் காம்படிஷனை என்ஹான்ஸ் பண்ணணும். டொமஸ்டிக் மார்க்கெட்ல லோக்கல் இண்டஸ்ட்ரியினுடைய இன்ஜுரியை தடுக்கணும். இதுதான் இதனுடைய நோக்கம். ஆன்டி டம்பிங் சார். WTO அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆன்டி டம்பிங் அப்படின்னு கொண்டு வராங்க. லீகல் ஃபவுண்டேஷன் ஆன்டி டம்பிங் ரூல்ஸ் WTO அக்ரிமெண்ட் 4th காட் ஒப்பந்தத்துல கொடுத்திருக்காங்க. இதுக்குன்னு தனி எந்த நாளும் உங்களுடைய பொருள்களை வாங்கி நீங்க பதுக்கி வச்சுக்க கூடாது. அதே சமயம் நீங்க எந்த ஒரு அன்ஃபேர் பிராக்டிஸும் செய்யக்கூடாது. சார் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எதுவும் வச்சுக்க கூடாது. அதை வந்து நீங்க ப்ராப்பரா கொடுத்துக்கிட்டே இருக்கு. டிமாண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஆன்டி டம்பிங் சார். சார் நம்ம ஒரு வகையிலான பிஜிடிஆர்பில சார் ஒரு டவுட் சார். இப்போ நம்மளுடைய பிஜிடிஆர்பில டேம்பிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். இந்த ரேம்பிங்கா? டேம்பிங் DAMPING டேம்பிங் சொல்லுங்க சார். ஓகே, அந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்துடலாங்க. ஈவினிங் அதை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். டம்பிங்னுடைய இன்னொரு புதுசு இதை நான் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பேசுவாங்க. ஆப்ஷன்ல டம்பிங் இருக்கு, டேம்பிங் இருக்கு, சீட்டிங் இருக்கு, இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். சீட்டிங்ன்றது கண்டிப்பா வராது. எல்லாருமே மோஸ்ட்லி டம்பிங் கொடுத்தாங்க. அதுக்கு ஆன்சர் டேம்பிங் அப்படின்னு இருக்கு. நம்ம பார்த்துடலாங்க. அந்த கொஸ்டின் எடுத்து வந்துடும். ஓகே, இது எதுக்காக அப்படின்னாங்க சார், எந்த ஒரு அன்ஃபேரும் பண்ணக்கூடாது. அதுதான் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு கண்ட்ரில கொண்டு போய் அதிகமா டம்ப் பண்றதோ அல்லது நீங்க பதுக்கி வச்சுக்கிட்டு ஹையர் பிரைஸை ரைஸ் பண்றதோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் அஃபென்ஸ். அதை வந்து அன்ஃபேர் காம்படிட்டிவ் இங்க எடுத்துக்கூடாது அப்படின்றதுனால இந்த ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வருவாங்க. சரி, எதுக்குன்னா விலை ஏத்தாம நமக்கு உள்ள கொடுத்துருவாங்க. ஓகே, அதெல்லாமே டேரிஃப்ல பாத்துருங்க. அடுத்ததான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சார் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுல வகைகள் கேட்பாங்க சார். இந்த ஹரிஜாண்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிமிலர் ப்ராடக்ட்ல போறதுங்க. சார் நான் வந்து மில்க் ப்ராடக்ட் அப்படின்னா, மில்க் பேஸ்டு ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்னா என்னோட கம்பெனி ஃபாரின் நேஷன்லயும் நான் எதுல பண்ணணும்? மில்க் பேஸ்ட்ல பண்ணணும். மில்க் பேஸ்டு கம்பெனில பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேரு ஹரிஜாண்டல் டைரக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், FDI. வந்து வெர்டிக்கல் அப்படின்னா கொஞ்சம் மாறி வருங்க. எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க 2 ஆஸ்பெக்ட்ஸ்ல வருவாங்க. ஒண்ணு பாருங்க, ஹரிஜாண்டல் எப்படி எடுத்துக்கிறோம்? when a firm invest ஃபாரின் கண்ட்ரி, ஒரு ஃபாரின் கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்றாங்க. சிமிலர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றது. சிமிலர் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி யார் வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட நான் பண்ணணும். அப்ப இந்த கம்பெனியே பாத்தீங்கன்னா ஃபர்ம்ஸ் எப்படி இருப்பாங்க? சிமிலர் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் சப்போர்ட் பண்றது ஹரிஜாண்டல். வெர்டிக்கல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ரிலேட்டட் சப்ளை செயின். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரிலேட்டட் சப்ளை செயின்ல பண்ணணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எய்தர் ஏதாவது ஒரு இதுல பண்ணுவாங்க. எய்தர் இன் எதுல பண்றாங்கன்னு பாருங்க. நம்பர் 1, provide input performs domestic operation. ஆபரேஷன் செய்யறதுக்காக ஒரு இன்புட் கொடுக்கலாம் அல்லது செல் பண்றதுக்காக கொடுக்கலாம். செல் இட் டொமஸ்டிக் அவுட்புட் ஓவர்சீஸ்.
சார் பொருளை தயாரிக்கிறதுக்கான இன்புட் உள்ளீடுக்கு செலவு செய்யறோம் அப்படின்னா அதுக்கும் அல்லது ரெண்டுக்கும் சேர்ந்து நம்ம எடுத்துக்கிறோம். செல் டொமஸ்டிக் அவுட்புட் ஓவர்சீஸ். சார் ப்ராடக்டினுடைய லைன் ஆக்டிவிட்டிஸ்ல மட்டும்தான் வெர்டிக்கல் இருக்குங்க. ப்ராடக்டினுடைய லைன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். லைன் ஆக்டிவிட்டி அப்படின்னா எதுங்க பாருங்க, ரா மெட்டீரியல், அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அடுத்ததா பாத்தீங்கன்னா பினிஷ்டு ப்ராடக்ட், அடுத்ததா பாத்தீங்கன்னா சேல்ஸ். இதுல ஏதாவது ஒரு இடத்துல நான் என்ன பண்ணணுங்க, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கணும். அப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் சேல்ஸ்ல பண்றேன் அல்லது ரா மெட்டீரியல் இன்புட்டுக்கு பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பெனிஸா பண்றது. இதுல ரெண்டும் சார் சிமிலர் ப்ராடக்ட் தானே சார் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சிமிலர் ப்ராடக்ட்ங்கிறது வேற, சப்ளை செயின்ங்கிறது வேற. எதுல வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ சுகர் ஃபேக்டரியில இருந்து வெளிவரக்கூடிய அந்த பக்காஸ், அதாவது கரும்பு சக்கைகளை, அதை வந்து பேப்பர் உருவாக்குறாங்க அப்படின்னா அது வெர்டிக்கலுங்க. புரியுதாங்க? அவங்களுடைய கழிவுகளை மட்டும் எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டு பண்றாங்க. சிமிலர் நேச்சர் தான். பட் உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த சப்ளை செயின்ல வேற ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த மாதிரி போகும். இப்போ இது வந்து நம்ம பேக்வேர்டு இந்த இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா வெறும் பேக்வேர்டு வெர்டிக்கல் எஃப்டிஐ இப்படி எடுத்துக்கணும். சார் நான் இன்புட்டுக்கு ஆபரேஷனுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா அது பேக்வேர்டு. சேல்ஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார்வேர்டுன்னு பேருங்க. ஃபார்வேர்டு வெர்டிக்கல் எஃப்டிஐ. சரி, இது எஃப்டிஐங்கிறது என்ன, ஒரு ஃபண்ட் சப்போர்ட்டுங்க. ஃபண்ட் சப்போர்ட் வந்து ஆபரேஷனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் எஃப்டிஐ, சேல்ஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன இருக்குங்க, ஃபார்வேர்டு வெர்டிக்கல். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சப்ளை செயின் பேஸ்ல தான் வரும். அதனால இது எல்லாமே இந்த வெர்டிக்கல் எஃப்டிஐ பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா சப்ளை செயின் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, புரியுதாங்க அது? எஸ் சார். சார் இதுலயே ஒரு டிஆர்பில ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சார் பேசிக்கலி. Which of the following analysis horizontal which of the following analysis is useful in comparing the performance of several companies in the same group? Horizontal. இது horizontal vertical தான் சொல்றீங்க. அதாவது several companies in the same group னு வருதுங்க. சேம் குரூப். ஆனா அது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அனாலிசிஸ்ல வரும்னு நினைக்கிறேன் சார். அது என்ன கொஸ்டின்? சரி பரவாயில்ல, அதையும் எடுத்துட்டு வந்துடுறோம் விடுங்க. நம்ம எல்லாமே இன்னைக்கு ஈவினிங் டிஸ்கஷன்ல அதை வச்சுக்கலாம். ஓகே, டோன்ட் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம் இல்லையாங்க. அந்த கொஸ்டின் எல்லாமே ஈவினிங் பேசிடலாம். ஓகே, இதுல என்னன்னாங்க சார், இதுல வந்து ஒரே சிமிலர் ப்ராடக்டா இருக்கணுங்க. ஹரிஜாண்டல் எஃப்டிஐல சிமிலர் ப்ராடக்ட் தான் பண்ணணும். அதே இண்டஸ்ட்ரியில கொண்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஹரிஜாண்டல் சேம் சிமிலர் அப்படின்றத ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. இதுல லைன் ஆக்டிவிட்டியில ஏதாவது ஒரு பார்ட் கொடுப்பாங்க. சப்ளை செயின் கண்ட்ரோல்ல ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த வேர்டை மட்டும் கீ பாயிண்ட்டுங்க. இதை மட்டும் நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இங்க முழுக்க எப்படிதான் இருக்கும் அப்படின்னா சப்ளை செயின் கண்ட்ரோல் தாங்க இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சப்ளை செயின் கண்ட்ரோல்ல உள்ள வரும். கான்க்ளோமரேட் அப்படின்னா அன்ரிலேட்டட் எப்படி வேணாலும் இருக்கலாம். அன்ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி நீங்க எதுல வேணாலும் பண்ணிக்கோங்க. அப்போ இது வந்து இதுதாங்க அக்யூர்ஸ் ஜாயிண்ட் வென்ச்சர் இதெல்லாம் நம்ம பண்றோம் இல்லைங்களா, இதெல்லாம் இதுல வராதுதான். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட் அந்த வடிவத்துல எல்லாம் வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கான்க்ளோமரேட் தான். அக்வர்ஸ் பிட்வீன் அன்ரிலேட்டட் பிசினஸ். இவங்களுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைவர்சிபிகேஷன், பிசினஸ் டைவர்சிபிகேஷன் தான் இதனுடைய முக்கிய நோக்கமே.
என்னோட பிசினஸை நான் என்ன பண்றேன், இன்னொரு இதுக்காக மாத்துறேன். இப்போ ஃபோர்டு கம்பெனி அவங்க பாத்தீங்க அப்படின்னா கார் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அவங்க வந்து திடீர்னு ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னு பாருங்க. இதுதான் இந்தியாவில தான் எந்த சினிமா எடுத்தாலும் பல கோடி ரூபாய் கிடைக்குது. கார் பண்றதை விட ஒரு சினிமா பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி சினிமாவை எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல அவங்களோட பிசினஸ் வேற ஒரு டைவர்சிபிகேஷன் பண்றாங்க. அதனால அதுக்கு பேர் கான்க்ளோமரேட். ஓகே, ஒரு ஐடியா கிடைக்குதாமா இதுல என்ன என்ன செய்யலாம் அப்படின்றது? Yes, sir. எஸ் சார். இப்போ வெல்ஸ் இன்ஸ்டியூட் வந்து எஜுகேஷனும் கொடுக்குறாங்க ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சினிமா. நீங்க எதுல வேணாலும் பண்றது, திடீர்னு வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா அவங்களோட பிசினஸை டைவர்ஸ் பண்றது, ப்ராடக்டை டைவர்ஸ் பண்றது இல்லைங்க, பிசினஸையே டைவர்ட் பண்ணி வேற எதுக்கு கொண்டு போறது. பிளாட்ஃபார்ம் அப்படின்னா EOU யூனிட்ஸ்ங்க, எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்ஸையே நீங்க போயிட்டு அமைக்கிறது. அங்கிருந்து ஒரு கம்பெனி இங்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்டை இங்க ஃபார்ம் பண்ணி ப்ராடக்டை உற்பத்தி செஞ்சு அவங்களே எடுத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு பேரு. இதெல்லாம் இதுக்கு இன்னொரு பேருங்க ஸ்ட்ராட்டஜிக் மாடல் அப்படின்றான். ஸ்ட்ராட்டஜிக் மாடல் யுக்தி. டொமஸ்டிக் சப்ஸ்டியூஷன் சார் இந்த கொடுக்கிறது. பிளாட்ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னீங்களா, என்னங்க சார் அது? சாரி, எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்ஸ்ங்க. 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க தயாரிக்கிற எல்லா பொருளுமே எக்ஸ்போர்ட் ஆயிடும். திருப்பூர் இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சென்னை இதுல நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா 100% EOUல இருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் கூட இங்க வராதுங்க, எல்லா ப்ராடக்ட்டுமே சேல் ஆகிப்படும், ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிடும். டொமஸ்டிக்ல வந்து அவங்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, டொமஸ்டிக் சேல என்கரேஜ் சார் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் EOU எக்கனாமிக் ஓரியன்டட் இந்த மெப்ஸ்ல இருக்கு, அது என்ன சார்? ஆமாங்க, செஸ் இதெல்லாமே இந்த மாடல்ல வர்றது. இண்டஸ்ட்ரியல் பார்க் இப்படி எல்லாம் வருவாங்க. சரி, இதுக்குள்ளதாங்க கேள்வியே இருக்கு. அதே மாதிரி டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல இன்வர்டு FDI அவுட்வர்டு FDIன்னு இருக்கு. ஜென்ரலா டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இன்வர்டு அவுட்வர்டு. வேற ஒரு கண்ட்ரில இருந்து உள்ள வந்துச்சு அப்படின்னா அது இன்வர்டு. இந்தியாவுக்கு உள்ள வந்தா இன்வர்டு FDI. இந்தியாவில இருந்து வெளியே போய் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இது அவுட்வர்டு FDI அப்படின்னு சொல்லுவாங்க. Domestic firm investing overseas taking control over the foreign assets, அதுக்கு பேரு அவுட்வர்டு FDI. அதாவது டொமஸ்டிக் ஃபார்ம், டொமஸ்டிக் கம்பெனி இன்வெஸ்ட் எங்க பண்றாங்க, ஓவர்சீஸ். எதுக்காக பண்றாங்க அப்படின்னா ஓவர் பினான்சியல், அதாவது அசட், ஃபாரின் அசட், லேண்ட் வாங்கி போடுறது, இது மாதிரிலாம் சிலதெல்லாம் செய்வாங்க. அதுல ஒரு கம்பெனியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்றது. டொமஸ்டிக் கம்பெனி ஃபாரின்ல போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது அவுட்வர்ட் FDI. ஓகே மேம். Sir. ஓகே, அடுத்து ஒரு சின்ன கான்செப்ட், இதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, முடிச்சிடலாம். ஹோம் கண்ட்ரி ஹோஸ்ட், அடிக்கடி வந்துட்டே இருக்குமா, ஹோம் கண்ட்ரி ஹோஸ்ட் கண்ட்ரி. ஹோம் அப்படின்னா என்ன, ஒரு ஃபோம்னுடைய ரிஜிஸ்டர் ஆபீஸ் அல்லது கண்ட்ரோல் ஆபீஸ் எங்க இருக்கோ அங்க, ரிஜிஸ்டர்ட் ஆபீஸும் கண்ட்ரோல் ஆபீஸும் எங்க இருக்கோ அங்கதான் இருக்கு. அதுதான் ஹோம் கண்ட்ரி. எந்த நாட்டுல நம்ம வந்து பிசினஸ் பெர்ஃபார்ம் பண்றோமோ அவங்களுக்கு பேரு ஹோஸ்ட் கண்ட்ரி இல்லையா. பாருங்க, வேர் எ கம்பெனி ஆரிஜினேட் ஹெட்குவார்டர்ஸ் இன் மெயின் ஓனர்ஷிப் எங்க இருக்கோ அதுக்கு பேரு ஹோம் கண்ட்ரி. சரியாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் பேஸ்ட் இன் இந்தியா. இந்தியா இஸ் a டாடாஸ் ஹோம் கண்ட்ரி. ஓகே, புரியுதப்பா? ஹோம்னாவே ரிஜிஸ்டர்டு. Yes, sir.
பர்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸி, அவ்வளவுதாங்க. நீங்க எங்க போறீங்க, டெஸ்டினேஷன் அப்படின்னு அர்த்தம். நீங்க எங்க போறீங்களோ அதுதான் ஹோம். வேர் your கம்பெனி ஆப்ரேட்ஸ் ஆர் இன்வெஸ்ட் அவுட் சைடு ஹோம் கண்ட்ரி. டாடா மோட்டார் யூகேல பண்றாங்கன்னா யூகே இஸ் த ஹோஸ்ட் கண்ட்ரி, அவங்கள வரவேற்றிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஹோம் கண்ட்ரிங்கிறது ஹோம் பேஸ், ஹோஸ்ட்னா ஹோஸ்ட் வெல்கம் யூ அப்படின்னு அர்த்தம். இது அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆயிடுங்க, நம்ம அதனாலதான் இதை திரும்ப திரும்ப சொல்றோம். ஹோம் கண்ட்ரினா ஆரிஜின் கம்பெனி, ஹெட் குவார்டர்ஸ் தான் இருக்கும், ஓனடு டொமஸ்டிக் இன்வெஸ்டர் இருப்பாங்க, சென்ட் கேபிட்டல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் அப்ராடுக்கு கொடுப்பாங்க. இதுதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டாக ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு போகும். டெஸ்டினேஷன் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வார்த்தை வச்சு நீங்க சொல்லிடணும். ஆரிஜின்னா ஹோம் கண்ட்ரி, டெஸ்டினேஷன்னா ஹோஸ்ட் கண்ட்ரி. சாம்சங் சவுத் கொரியா இஸ் a ஹோம் கண்ட்ரி, இந்தியா யூஎஸ்ஏ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் கண்ட்ரி. ஹோஸ்ட் கண்ட்ரில என்னென்னலாம் நடக்கும், ரிசீவ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசீவ் பண்ணிருப்பாங்க, சப்சிடரிஸ் அண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும், எம்ப்ளாய் லோக்கல் ஒர்க்கர்ஸ், லோக்கல் ரிசோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா நமக்கு மைண்ட்ல வந்துடும். சார் அப்ப கண்ட்ரோல் வந்து ஹோம் கண்ட்ரில இருக்கும். கண்ட்ரோல் வந்து ஹோம் கண்ட்ரி, ஹோம் கண்ட்ரி. எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம்னா அவங்க ஹோஸ்ட், யார் கூப்பிடுறாங்களோ அவங்க ஹோஸ்ட். ஓகே, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் மட்டும் அடுத்த வகுப்புல வச்சிடலாம். இப்ப பாருங்க, மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் எத்தனோ சென்ட்ரிக், பாலிசென்ட்ரிக், ஜியோ சென்ட்ரிக் அண்ட் ரீஜினோ சென்ட்ரிக் அப்படின்னு இருக்கும். ரீஜினோ சென்ட்ரிக் அதாவது எத்தனோ அப்படின்னா பேரண்ட் கண்ட்ரி நேஷனல், சாரி எல்லாமே அந்த ஹோம் கண்ட்ரியை மையப்படுத்தி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் கண்ட்ரி நேஷனல், ஹோம் கண்ட்ரிய மையப்படுத்தியே போறது எத்தனோ. அப்ப ஸ்கில் பேஸ்டு ஹோம் இஸ் ஃபுல்லி யூட்டிலைஸ்டு. சார் எல்லாமே அங்க ஆப்ரேட் ஆகக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோம் கண்ட்ரியில் இருக்கிறவங்க இருப்பாங்க. எல்லாருமே அதாவது அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்ல இருந்து மேனேஜர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா எத்தனோ சென்ட்ரிக் அப்படின்னா ஹோம் கண்ட்ரில இருந்து வரவங்களாக இருப்பாங்க. பாலிசென்ட்ரிக் அப்படின்னா ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு கொடுத்துருவாங்க. ஒரு ட்ரைனிங் போயிட்டு நாங்க சென்னையில ட்ரைனிங் போயிட்டுங்க, செயின்ட் கோபைன் அப்படின்னு ஒரு கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அதை போய் விசிட் பண்ணோம். செயின்ட் அப்படின்னா ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி அவங்க எல்லாமே, அதாவது யூரோப்ல இருக்கிற கம்பெனி. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில் பிளான்ட் ஆபரேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க மேனேஜர் டாப் லெவல் அபிஷியல் வரைக்கும் எல்லாருமே எங்கதான் இருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய நேஷனல் தான். அப்போ டாப் லெவல் வரைக்கும் லேபர்ல இருந்து டாப் லெவல் மேனேஜர் வரைக்கும் எங்கதான் இருக்காங்க அப்படின்னா இந்தியாவில தான் இருக்காங்க. அப்ப இது ஹோஸ்ட் கண்ட்ரினுடைய நேஷனுக்கு சப்போர்ட் பண்றது. பாலிசென்ட்ரிக் வேர்டு வச்சு நீங்க முடிவு செஞ்சிடலாம். பாலிசென்ட்ரிக் லோக்கல் அடாப்டேஷன், லோக்கல் நாலேஜ், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாமே அங்க அவங்களுக்காக பயன்படுத்தணும்னு கொடுத்துறது. இதுக்கு பேர் பாலிசென்ட்ரிக். ஜியோ சென்ட்ரிக் அப்படின்னா மிக்சடு, பேரண்ட், ஹோஸ்ட், தேர்டு கண்ட்ரி எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்துக்கிறது. அப்போ ஹோஸ்ட் கண்ட்ரி, ஹோம் கண்ட்ரி, வேற ஒரு கண்ட்ரி இருந்து வந்தாலும் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறோம் அப்படின்னா ஜியோ சென்ட்ரிக். ரீஜனோ சென்ட்ரிக் அப்படின்னா அந்த ரீஜனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் இன மக்கள் மட்டும் ஒர்க் பண்ண வைக்கிறது. அப்போ இது எப்படின்னா எத்னோ சென்ட்ரிக்ல ரொம்ப ஸ்மாலஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்படித்தானுங்க, எத்னோவுக்கு கீழே வரும். எத்னோ அப்படின்னாவே ஹோம் கண்ட்ரி இல்லையா, எத்தனோ அப்படின்னாவே ஹோம் கண்ட்ரி தான் ஸ்பெசிஃபைஸ். அதுல சப்டிவிஷன் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு ரீஜனோ சென்டர் சொல்றது. இந்தியாவுல இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருந்து ஒர்க் பண்ண அப்படின்னா அதுக்கு பேரு எத்தனோ. இல்ல தமிழ்நாடு மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேரு ரீஜினோ. பாலிசென்ட்ரிக் அப்படின்னா ஹோஸ்ட் கண்ட்ரி நேஷனல்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஜியோ சென்ட்ரிக்னா எல்லா நாட்டுக்காரரும் அதுல அப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க.
அப்படி ஆட்களை வச்சு முடிவு பண்ணீங்கன்னா இதனோட கம்பேரிசன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டலு, அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த லேபரு எல்லாத்தையுமே இதுல அடிக்கலாங்க. ரீஜனோ சென்ட்ரிக், பாலிசென்ட்ரிக், ஜியோ. இதுல ஒரு கொஸ்டின் நமக்கு வந்துகிட்டே இருக்குமா, கம்பல்சரி கேட்டுட்டே செட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இந்த கேள்வி இல்லாம இருக்கவே இருக்காது சார். இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்டர்நேஷனல் பிசினஸ் வளைச்சு கேட்பாங்க நமக்கு. ஓகே, இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குதாம்மா? எஸ் சார். நீங்க மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டா நீங்க இந்த டாபிக்கை படிக்கணும். இன்னும் நம்ம ஃபாஸ்டர் ஆகிக்கலாம். இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கோம். மார்னிங் அட்டன் பண்ணிடுங்க. வித்தவுட் ஃபெயில் நம்ம ஒர்க்கிங் டேஸ் எல்லாம் வரப்ப அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 6-5 நம்ம மேக்ஸிமம் சொல்லலாம். நீங்க நல்லா படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நம்பிக்கையோட வாங்க. நம்ம தொடர்ந்து மூவ் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னாவே நம்ம அந்த டெஸ்டினேஷன் டு சக்சஸ வந்து நம்ம அடைஞ்சிடலாம். உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வராதுங்க. இன்னைக்கு நீங்க படிக்கல அப்படின்னா இந்த படிக்காதது நாளைக்கு ஒரிசா கன்வெர்ட் ஆகும். நாளைக்கும் சேர்ந்து போயிடும். இன்னைக்கே நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரிஸ் இருக்காது, காமா படிப்பீங்க. டெய்லி படிக்கக்கூடிய பக்கத்துக்கு வந்துருங்க. இல்ல சப்போர்ட் டே அண்ட் மார்னிங் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, Thank sir. you, sir. Thank you, sir. Thank you, sir. குரூப் கமெண்ட் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுவாங்க. குரூப்ல கிளாஸ பத்தின கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதான் அப்பதான் மத்தவங்களும் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ரிசல்ட் நமக்கு கிடைக்கும்.